Good morning, students. Welcome to our new session. In this session, we are going to discuss about history, second lesson, ancient civilization, and we are going to continue the remaining concept of the ancient civilizations, Unit 2 in history. So now we are going to discuss about the philosophy, science and literature. In the last video, we discussed about the Egyptian civilizations and where they located and geographical location that and all we saw in the last video, and also pharaohs means a king. It was a title given to the king in Egyptian civilization that we saw in the last video, and also how their society and what they practiced and all we discussed in the last video itself, and the administration of the Egyptian civilization, who administered, who was the top in hierarchical that and all we saw in the last session, and how the mummies of the Egypt are preserved that and also we discussed in the last session, and along with that agriculture and trade also we discussed, that is in page number 18, and also next is art and architecture. Art and architecture, religion, this and all discussed in the previous video or previous slide. In this slide, we are going to continue the Egyptian civilizations. Now, in this video, we are going to discuss about the Egyptian philosophy, Egyptian science, Egyptian literacy, that and all we are going to discuss in this slide. These are the philosophy, science and literature about the Egyptian civilizations. We are going to discuss Egyptian civilization excel in science, literature, philosophy, astronomy, mathematics and the measurement system, sundial, water clock and glass were developed by the Egyptians. So the Egyptian நாகரிக காலகட்டங்களில் தோன்றதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய காலகட்டத்தில் எதுலாம் சிறப்பாக இருந்தாங்க, மிக சிறப்பாக அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினாங்க பார்த்தீங்கன்னா, சயின்ஸ், லிட்ரேச்சர், தத்துவம், எழுத்து, விஞ்ஞானம், அஸ்ட்ரானமி, ஸ்பேஸ் சயின்ஸ், மேக்ஸ், அலாங் வித் தட் மெஷர்மெண்ட் சிஸ்டம்ஸ், அது கூடவே சண்டைல், சண்டைல் சண்டைல் சூரிய கடிகாரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கிளாக், சூரியனை வச்சு டைம் கணிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி இந்த பக்கம் ஊற்றினாங்கன்னா இந்த தண்ணியோட லெவல் அதிகமாக ஏதோ ஒரு ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் மூலயமா இந்த தண்ணியோட லெவல் அதிகமாக டைமை ஃபிக்ஸ் பண்ண டைம் கண்டுபிடிக்க கற்றுக்கினாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது கூடவே கிளாஸ் கண்ணாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த எஜிப்ஷியன்ஸோடைய அவங்களுடைய டெவலப் பண்ணுறது அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, they devised a solar calendar that consisted of 12 months of 30 days each, with 5 days added to the end of a year. This calendar was introduced as early as 4200 BCE. So Egyptians காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாகரிகங்களில் புதுசாக ஒரு சோலார் கேலண்டர்னு ஒன்று இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 12 மாதங்கள், ஒரு மாதத்துக்கு 30 நாள், 5 days consist of 5 days added to the end of each year. ஒரு வருஷம் முடியும் போதும் 5 நாள் வந்து இந்த இயர் கூட ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கேலண்டர் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் இவங்களுடைய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா எதுலாம் எக்ஸலன்ஸாக சூப்பராக இருக்காங்க பாருங்க. ஸோ they are excellence in science, literature, philosophy, almost in all areas which is as a modern day. So modern day life என்னென்ன ஏரியாஸ்லாம் இன்னைக்கு காலகட்டத்தில் மக்கள் ஸ்பெஷலாகவும் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன ரிசர்ச் பண்ணுறாங்க, என்னென்ன சயின்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் டிஸ்கவரிஸ் பண்ணுறாங்களோ, இன்வென்ஷன்ஸ் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் எஜிப்சியன் சிவிலைசேஷன்ஸ் அப்போவே அவங்க எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் ஸ்பெஷலாக இன்வென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சன்டைல்ஸு, இந்த வாட்டர் கிளாக்கு, அது மட்டும் இல்லாமல் தே ஆர் வெரி குட் இன் மேத்மெட்டிக்ஸ், அஸ்ட்ரானமி, ஸ்பேஸ் சயின்ஸ், மெடிக்கல் ஃபீல்டில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மேஜிக்,
ரிலிஜன் எல்லா விஷயங்களுமே அவங்க சிறப்பாக வந்து செயல்பட்டுருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங், ஆர்ட் அண்ட் ஸ்கல்ப்சர், அது as you all know அவங்களுடைய அந்த கலை சிற்பங்கள், கலை நுணுக்கங்கள் எல்லாமே எஜிப்சியன்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாகவும் பார்க்கறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாட்ரி மேக்கிங், பானை சம்மந்தப்பட்ட பொருளை உருவாக்குறது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா மியூசிக் அண்ட் வீவிங். வீவிங்னா ஆடைகள் உற்பத்தி பண்ணுறது தான் வீவிங், மியூசிக்னா இசை. ஸோ இதுதான் என்ன பார்த்தீங்கன்னா சோழர் காலண்டர், எஜிப்சியன் சிவிலைசேஷனுடைய சோழர் காலண்டர் தான். ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா this is solar calendar, 12 months, 30 or 31 days in a month, and every year, end of the every year, 4 or 5 days will be added to the each year. This is the calendar which was designed or created by the Egyptians, solar calendar. ஸோ இப்போ மாடர்ன் டே லைஃப்பில் நம்ம என்ன கேலண்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கிரிகரோரியன் காலண்டர் which was what we used today, developed in 1545. 1545 கிரிகரோரியன் என்ற ஒரு காலண்டர் அவங்க தான் வந்து கேலண்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த கேலண்டர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எஜிப்சியன்ஸ் தான் என்ன பண்ணிருக்காங்க, எஜிப்சியன்ஸ் கேவ் த ஐடியா ஆர் placement for the கான்செப்ட் ஆர் ஐடியா ஆஃப் இயர். ஒரு வருஷம் இத்தனை காலங்கள் இருக்கும், இத்தனை மாசங்கள் இருக்கும், இத்தனை நாள் வரும்ன்ற ஐடியாவே யார் அதை லேட் டவுன் பண்ணது பார்த்தீங்கன்னா எஜிப்சியன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் ரைட்டிங் சிஸ்டம் ஆஃப் எஜிப்சியன்ஸ் அண்ட் எஜிப்சியன் சிவிலைசேஷன். எஜிப்சியன் நாகரிகம் தோன்றதுக்கு அப்புறம் அவங்களோட ரைட்டிங் ஸ்டைல்ஸ் அவங்க அந்த காலகட்டத்தில் அவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. என்னெல்லாம் எழுத ஆரம்பிச்சு எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க எழுத்து மூலியமான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். So Egyptians are well known for their writing system. So Egyptian civilizations are very familiar and they are well known for the writing styles and writing system. So அந்த காலகட்டங்களில் அவங்க they introduce the writing system. So remember this may be useful for your future exams and in 1 marks also for. So their style of writing or their form of writing is known as hieroglyphic. Hieroglyphic was used in inscriptions on seals and other objects. ஸோ சில சீலு, அவங்களோட முத்திரைகள், அதுக்கப்புறம் சில ஆப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படுத்தின சில சீல், சில ஆப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரைட்டிங் ஸ்டைல்ஸ் ஃபுல்லாகவே அதில் எழுதியிருப்பாங்க. அண்ட் தி ஹெரிட்டிக் அண்ட் அனதர் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் வாஸ் யூஸ்ட் ஃபார் காமன் பர்பஸஸ். ஸோ அவங்களுடைய இன்னொரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெரிட்டிக். So you can see this is the two different writing styles of Egyptian civilizations. ரெண்டுமே ஆக்சுவலி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒன்று வந்து ஹீரோகிளிஃபிக், இன்னொன்று வந்து ஹெரிட்டிக். ஸோ அனதர் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் ஸ்டைல் விச் வாஸ் யூஸ்ட் ஃபார் காமன். இது வந்து காமன் பர்பஸ், காமனாக எல்லாரும் வந்து ரைட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம எப்படி ஏபிசிடி யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹீரோகிளிஃபிக் என்பது பார்த்தீங்கன்னா இந்த சுவர் வடிவங்கள், ஸ்கல்ப்சர் ஆக்டிவிட்டிஸ், செவத்தில் வந்து சிலை அந்த மாதிரி சீல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹீரோகிராஃபிக் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ திஸ் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் யூஸ் பிக்டோகிராம். பிக்டோகிராம்னா படம் சம்பந்தப்பட்ட உருவங்களை பயன்படுத்தி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அந்த காலகட்டங்களில். ஸோ இது எல்லாமே அவங்களுடைய ஸ்டைல்ஸ். இந்த பேர்டுக்கு இந்த சிம்பிள், லெகுக்கு இந்த சிம்பிள், அந்த பேர்ட்ஸுக்கு இந்த மாதிரி அனிமல்ஸ், டாக்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு சிம்பிள்ஸுக்கு ஒரு இமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எழுத்து கொடுத்தாங்க. So it was developed around 3000 BCE and many texts and books were written using this concept, this script. So in the styles, in the pictogram based system அது ஹீரோகிராஃபிக் சிஸ்டமோ ஹெரிட்டிக் சிஸ்டமோ அது கூடவே பார்த்தீங்கன்னா படங்களை பயன்படுத்தி உருவங்களை பயன்படுத்தி அவங்க எழுத்து முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. 3000 BC முன்னாடியே அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதுகிற விஷயத்தை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எஜிப்சியன் ரைட்டிங் சிஸ்டம் வாஸ் டெசிஃபர்னா கண்டெடுக்கப்பட்டு இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த மாதிரி பிரெஞ்சு ஸ்காலர் யாரு பிராங்கைஸ் சாம்போலின் என்றவர் தான் அந்த அவங்களுடைய பிரெஞ்சு சிவிலைசேஷன்ஸ்ல அவங்களுடைய எழுத்து உருவங்களை தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவருடைய மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த எஜிப்சியன் சிவிலைசேஷன் அவங்களுடைய எழுத்து உருவம் எல்லாமே ரொசாட்டா ஸ்டோன்ன்ற ஒரு ஸ்டோன், அது ஒரு கல். அந்த கல் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல் சிற்பங்கள்ல அவங்க எழுத்து பழக்கம் பண்ணது, எழுத்து ப்ராக்டிஸ் பண்ணது, எழுத்து ஸ்டைல்ஸ் எல்லாமே அதில் இருந்திருக்கு. A triangular inscription for deciphering the script. The inscription which was written in hieroglyphic
Demotic and Greek. ஸோ அவங்களுடைய சில கண்டெடுக்கப்பட்ட சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கிரீக்லையும் ஒரு சில விஷயங்கள் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Was taken to France by Napoleon and from there it was taken to England. ஸோ பிரான்ஸ்ல இருந்து நெப்போலியன் வந்து என்ன பண்ணி பிரான்ஸுக்கு கொண்டு போயிருக்காரு. இங்க வந்து இந்த எஜிப்சியன் சிவிலைசேஷன் தோண்டி எடுத்து கிடைக்கப்பட்ட அந்த அற்புதமான விஷயங்களை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் மீன்ஸ் ஸோ ஃப்ரம் பிரான்ஸ் டு தட் வாஸ் டேக்கன் டு இங்கிலாந்து. ஸோ நவ் தட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் தேர் styles of living styles and their other practices were found in the or kept in the museum of British Museum in London. So Egyptian civilization நாகரிக காலகட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட சில விஷயங்கள் எல்லாமே பிரான்ஸுக்கு கொண்டு போகப்பட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து பிரிட்டிஷ் மியூசியத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So there are some characteristics and contributions of the Egyptian civilization has been given here. Let me see what is it. So Egyptians developed a solar calendar, as you know we discussed here. முன்னாடி ஸ்லைட்ல பார்த்தோம் சோலார் கேலண்டர் நம்ம கண்டுபிடிச்சான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவிலே பார்த்தோம் பிரமிட்ஸு கிரேட் பிரமிட்ஸ் ஆஃப் ஜீசான்றதை பார்த்தோம். மேத்தமெட்டிக்கல் சயின்ஸு எப்படி ஒருத்தவங்க சர்வை பண்ணலான்றத எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வாழலாம் அப்படின்றதையும் அவங்க கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரைட்டிங் ஸ்டைல் ஹைரோகிராஃபிக் ரைட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து ஒரு இறந்து போனவங்கள ஒரு ராஜா ராணியோடைய ஒரு டெட் பாடி எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது, தட் இஸ் நோன் அஸ் மம்மிஃபிகேஷன் ஆர் மம்மிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கு இறந்து போனால் ஒரு டெட் பாடி எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜிப்சியன் சிவிலைசேஷன் ஒரு ஸ்பெசிஃபிக் அண்ட் யூனிக் கான்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் which they had practiced during their civilization. So with this, the concept or ideas about the Egyptian civilization ends. We will see the other civilization in the next slide, that is the Mesopotamian civilizations. So this is another GK. The word paper comes from the papyrus tree or a plant. So in the plant, papyrus in the plantation எஜிப்சியன்ஸ் வளர்த்துருந்தாங்க. இந்த பிளான்ட்ல இருந்து தான் பேப்பர்ன்றதை அவங்க கண்டுபிடிச்சாங்க. பேப்பரா அந்த பிளான்ட் வந்து கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த இலைகளில் அவங்க பயன்படுத்தி தான் எழுத்து முறையை அவங்க ப்ராக்டிஸுக்கு நடைமுறை கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த நெயில் ரிவர்கள் அதோடைய சைடில் தான் இந்த பிளான்ட்டை ஃபுல்லாக கல்டிவேஷன் பண்ணிட்டு அந்த இலைகளை எடுத்து அதில் எழுது ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளுடைய காலகட்டங்களில் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண ஓலைகள் எழுத ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி எஜிப்சியன் சிவிலைசேஷன் காலகட்டங்களில் அந்த பேப்பிரஸ் என்ற ஒரு பிளான்ட்டை கல்டிவேட் பண்ணி அதில் கிடைக்கிற இலைகளை பயன்படுத்தி தான் அவங்க ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, எழுத்து முறை எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற சிவிலைசேஷன் என்ன பார்த்தீங்கன்னா மெசபடோமியன் சிவிலைசேஷன். திஸ் இஸ் GK given in textbook. So next civilization what we are going to see is Mesopotamian civilization. ஸோ இதான் மெசபடோமியன் சிவிலைசேஷன் மேப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாபிலோனியா, சுமேரியா, அசீரியா இதெல்லாமே வந்து இந்த மெசபடோமியன் சிவிலைசேஷன் உள்ளார வளர்ச்சி அடைந்த ஒரு அடுத்தடுத்த நாகரிகங்கள். So now we are entering into the another civilization that came after Egyptian civilization, that is Mesopotamian civilization. So you can see this image. In this image itself, you can feel that this is how they designed their city with pakka fencing of walls and other things. So Mesopotamia refers to the region of Iraq and Kuwait in West Asia. So in the West Asia, the Mesopotamian region which comes in the Iraq and Kuwait in West Asia. So West Asia la appo map neenga indha video paakumbodhu Asia map eduthu vechittu just have a West Asia map or Asia map. In the left side of the western side you can find Iraq and Kuwait. In that region the Mesopotamian civilization flourished. அந்த இடங்கள்ல வந்து மிகவும் செழிப்பா இந்த நாகரிகம் அங்க வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம several kingdoms emerged around the city of states of this region from the early 3rd
millennium BC. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து மெசபடோமியன் சிவிலைசேஷன் இந்த ஈராக்கு, இந்த குவைத்து, வெஸ்ட் ஏஷியன் பார்டர்ஸில் இந்த ரீஜனில் இந்த நாகரிகம் தோன்றதும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான சில மிகப்பெரிய பெரிய செவரல் கிங்டம்ஸ், ஸோ பெரிய பெரிய ராஜாக்கள் மன்னர்கள்லாம் இந்த இடங்களில் ஆட்சியால் அடுத்து தொடர்ந்து கண்டினியூஸாக வந்துட்டு இருந்தாங்க. மூணாவது தேர்ட் மில்லேனியம் பிசியில் வந்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெசபடோமியன் சிவிலைசேஷன் அடுத்தது அவங்களுடைய மெசபடோமியன் சிவிலைசேஷன் காலகட்டங்களுக்கு அடுத்தது அவங்களுடைய காலகட்டங்களில் யாரெல்லாம் அடுத்து வந்தாங்க பார்த்தீங்கன்னா சுமரேரியன் சிவிலைசேஷன், அக்காடியன் சிவிலைசேஷன், பாபிலோனியன் சிவிலைசேஷன், Assyrian civilization. All these four civilizations were flourished. செழித்து எழுந்தாங்க. அந்த கால மெசபடோமியன் சிவிலைசேஷன் காலகட்டங்களுக்கு இடையே இந்த 4 நாகரிகங்களும் புதுசாக உருவானாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். So this is the ancient Mesopotamian civilization map. So these are the Assyrian civilization, Babylonian civilization, Sumerian civilization, and Akkadian civilization. These are the 4 civilizations. They flourished in Mesopotamian civilization. You can see this map. This is so now we are going to see the geography. Geography is nothing but a location where the Mesopotamian civilization flourished and where it locates. That is known as geography. So in the Greek language, Meso means, so Mesopotamia and word ku enna meaning apdi solranga. Greek language la solliranga. So in the Greek language, Meso means in between and Potamus means river. So ஆறுகளுக்கு நடுவுல ஏதோ ரெண்டு ஆறுகள் யூஃப்ரட்ஸ் அண்ட் டைக்ரிஸ். ஸோ இந்த 2 ஆறுகளுக்கு இடைப்பட்ட இடங்கள்ல இந்த நாகரிகம் தோன்றி இருக்கு, மெசபடோமியன் சிவிலைசேஷன் தோன்றி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் drain into the Persian Gulf is, since this is area is in between the 2 rivers, it is known as Mesopotamia. So இந்த யூஃப்ரட்ஸ் டைக்ரிஸ் என்ற இந்த 2 ஆற்றங்கரை ஓரங்களில் தான் இந்த மெசபடோமியன் சிவிலைசேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 ரிவருமே இந்த பெர்ஷியன் கல்ஃப், இந்த பெர்ஷியன் என்ற கல்ஃபில் இந்த ஓஷன் சீல தான் போயிட்டு இந்த 2 ரிவருமே கலக்குது. இந்த கலக்கிற இந்த இடைப்பட்ட காலங்களில் இந்த நடுவில் தான் Mesopotamian civilization they flourished and they started their life in between the rivers of Euphrates and Tigris. So northern part of Mesopotamia is known as Assyria. So அப்போ இது கம்ப்ளீட்டாக வந்து இதான் வந்து மெசபடோமியன் சிவிலைசேஷன். இது ஃபுல்லாக மெசபடோமியன் சிவிலைசேஷன். நார்த் இந்த பக்கம், வெஸ்ட் இந்த பக்கம், சவுத் இந்த பக்கம், ஈஸ்ட் இந்த பக்கம். ஸோ இந்த நார்த்தன் பார்ட் பார்த்தீங்கன்னா அசீரியன் சிவிலைசேஷன் சொல்கிறாங்க. அண்ட் சதர்ன் பார்ட் இஸ் நோன் அஸ் Babylonian civilization சொல்கிறாங்க. ஸோ யூ கேன் see this. So this is the southern part, this is the northern part. So the Mesopotamian civilization covers the Assyrian civilization, the northern side. In the southern side, it covers the new civilization of Babylonian civilization. So you can see the map also. Other deserts. These are the 2 rivers, Euphrates river and Tigris rivers. So in between these 2 rivers, Mesopotamian civilization flourished. So these 2 rivers will drain or enters into the Persian Gulf through this way. So next we are going to discuss about the other civilizations which flourished during the periods of Mesopotamian civilization, that is Sumerian civilization. So you can see this is a Sumerian civilization map. The oldest civilization in Mesopotamia belonged to the Sumerian civilization. So among all other 4 civilizations, Babylonian civilization, Assyrian civilization, Sumerian civilization, Akkadian civilization, Sumerian civilization is the very oldest civilization belonged to the
Mesopotamian civilization. So Sumerians were the contemporaries of the people of Indus and Egyptian civilization. அப்படினா சொல்லனா இண்டஸ் நாகரிக காலகட்டத்திலும் எஜிப்சியன் நாகரிக காலகட்டத்திலே இந்த சுமேரியன் மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கைய அவங்களுடைய நாகரிகம் தோன்றிச்சு அப்படினு சொல்றாங்க. So the Sumerians had trade relations or trade connections with the Egyptians and Indus civilizations peoples. Not only that, the Sumerians settled in the lower Tigris Valley around 5000 to 4000 BC. They are believed to have originated from the Central Asia. So in the concept video பார்க்கும்போது Central Asia map, Asia map பக்கத்துல வச்சீங்க, வேர்ல்ட் பக்கத்துல வச்சிட்டு பாருங்க, அப்ப அந்த லொகேஷன்ஸ் எங்க இருக்குன்னு தெரியும். இந்த சுமேரியன்ஸ் எப்படி இங்க வந்து செட்டில் ஆனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஏசியாவில இருந்து வந்து இந்த யூஃப்ரட்ஸ் ரிவர், டைகிரிஸ் ரிவர் இன் பிட்வீன் நடுவுல அவங்க வந்து செட்டில் ஆயிருக்காங்க சுமேரியன்ஸ். You see this map, Sumerians. ஸோ 5000 to 4000 வருஷத்துக்கு முன்னாடியே 4000 நூற்றாண்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அங்கே செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க எங்கேருந்து வந்தாங்க பார்த்தீங்கன்னா மெயினாக சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து அங்கே ட்ராவல் ஆகி வந்து அவங்களுடைய நாகரிகெல்லாம் அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. தென் they founded many cities and Nippur was one of the important cities of Sumerian civilization. So Nippur என்ற சிட்டி இது ஒரு பாருங்க. ஸோ இந்த சிட்டி தான் வந்து சுமேரியன் காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு நிறைய சிட்டிகளை அவங்க எமர்ஜ் பண்ணுங்க, இன்க்ரூஸ் பண்ணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா நிப்பூர். தட் வாஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சிட்டி ஆஃப் Sumerians period. So they developed the cuneiform writing system. So Egyptians என்ன ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் சிஸ்டம் பார்த்தோம்? hieroglyphic, heretic and pictographic system தான் பார்த்தீங்கன்னா எஜிப்சியன்ஸ் உடைய ரைட்டிங் ஸ்டைல்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெசபடோமியன் சிவிலைசேஷன்ஸ் வராங்க. மெசபடோமியன் சிவிலைசேஷன் காலத்தில் 4 புதுசாக ஒரு சிவிலைசேஷன் உருவாகுது. அதில் ஃபர்ஸ்ட் இது ரொம்ப ஃபேமஸானது ஓல்டஸ்ட் பார்த்தீங்கன்னா சுமேரியன்ஸ். அவங்களுடைய ரைட்டிங் சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா cuneiform writing system. So during the early phase of Sumerian civilization, kings acted as a chief priest. Their political domination came to an end by 2450 BC. So in the Sumerian நாகரிகம் தோன்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த priest மெயினான ஆளு டாப் இந்த கிங்லாம் பார்த்தீங்கன்னா kings acted as a chief priest. முக்கியமான ஒரு பூசாரிகள் ஒரு முக்கியமான பூசாரிகளாகவும் முக்கியமான ஒரு தலைவர்களாகவும் அந்த காலகட்டங்களில் சுமேரியன் கிங் ராஜாக்கள் ராணிகள்லாம் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுடைய காலகட்டம் முடிஞ்சதுன்னா 2450 BC-ல இந்த சுமேரியன்ஸோட சிவிலைசேஷன் நாகரிகம் முடிவடைந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அக்காடியன் சிவிலைசேஷனு. அதில் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம மேப்பை ஃபுல்லாக ஒரு பார்த்துங்க. ஸோ இதான் வந்து சுமேரியன்ஸோட மேப்பு. யூஃப்ரட்ஸ், டைகிரிஸ் என்ற 2 இடைப்பட்ட ரிவருக்கு நடுவில் அவங்களுடைய நாகரிகம் உருவாயிருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற next civilization that flourished during the Mesopotamian civilization is Akkadian civilization. So next civilization is Akkadian civilization. You can see this is the Akkadian civilization. They emerged during after the Sumerians. Sumerians அப்புறம் எந்த நாகரிகம் தோன்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அக்காடியன் சிவிலைசேஷன் வந்துருக்கு. அவங்க எந்த காலகட்டத்தில் வந்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ அக்காடியன்ஸ் டாமினேட்டட் சுமேரியா. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா சுமேரியன்ஸ் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, சென்ட்ரல் ஏஷியாவில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்காடியன்ஸ் வராங்க. அக்காடியன்ஸ் வந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக டாமினேட் பண்ணுறாங்க. எந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா 2450 2250. ஸோ இது ரிவர்ஸில் கொடுத்துருவாங்க இயரு. அந்த காலகட்ட இயர் எல்லாமே ரிவர்ஸில் தான் ரைட் பண்ணுவாங்க. அது ரீசன்ஸ் இருக்குது. அது நீங்கள் 9th சின்ன கிளாஸ் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இப்போ சொன்ன டைம் அட் ஸோ ஐ எம் மூவிங் ஸ்டேட் டு அதர் கான்செப்ட். ஸோ சார்கோன் ஆஃப் அக்காட் வாஸ் அ ஃபேமஸ் ரூலர். ஸோ அக்காடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சுமேரியன்ஸ் டாமினேட் பண்ணிட்டு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரூலர் சார்கோன் என்ற ஒரு அக்காடியன் ரூலரு சுமேரியன்ஸ் டாமினேட் பண்ணுறாரு. அண்ட் இஸ் டிசெண்டன்ஸ் அவருடைய அடுத்தடுத்து அந்த ரூலர்கள் யாராரு? மெசபடோமியஸ் பார்த்தா 100 வருஷங்கள் 100 ஆண்டுகள் வந்து அவங்க ஆண்டு இருக்காங்க. இந்த குறிப்பிட்ட பீரியட்ல 2333 2218 காலகட்டங்கள் வரைக்கும் சார்கோன் அக்காடியன் கிங். அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அடுத்து தொடர்ந்து அடுத்த மன்னர்கள் அடுத்த ரூலர்கள் வந்து ஒரு 100 ஆண்டுகள் மெசபடோமியா ரூல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So in the cuneiform records of Akkadians, mention is made about the industrial. அவங்களோட ரைட்டிங் ஸ்டைல் என்ன பார்த்தீங்கன்னா அக்காடியன்ஸ் கியூனிஃபார்ம் தான் அவங்களுடைய ரைட்டிங் சிஸ்டம், ரைட்டிங் ஸ்டைல்.
அவங்களோட எழுத்து முறையில் அவங்களோட எழுத்து ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ் சிவிலைசேஷன் இண்டஸ் நாகரிக மக்களை பற்றியும் அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் சார்கோன் ஆஃப் ஆக்காட் 2334 to 2279 BC refer to the ships from Meluha, Mehan and Dilmun in the Koya of Akkad. So Meluha and the sites எல்லாமே பார்த்தோன்னா மெலுஹா, மெஹான், தில்மூன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்காடியன் சைட்ஸ், அக்காடியன் சிவிலைசேஷன் நாகரிகங்கள் வாழ்ந்த இடங்கள். அந்த இடங்கள்ல அவங்களுடைய நாகரிக காலகட்டங்களில் இந்த இடங்கள்ல இருந்து ஷிப்ஸ் வந்து அக்காடியன் சிவிலைசேஷன் நாகரிக மக்களோட தொடர்பில் இருந்தாங்க, ஆறுகள் மூலியமா வந்து கனெக்ஷன்ல இருந்தாங்க, டச்சில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதோட அக்காடியன் சிவிலைசேஷன் கான்செப்ட் முடியுது. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஜிகே கொடுத்துருக்காங்க. The city of Akkad later became the city of Babylon. ஸோ சுமேரியன்ஸ் அக்காடியன்ஸ் டாமினேட் பண்ணாங்க, அவங்க கொஞ்சம் காலத்தில் வாழ்ந்து இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்காட் என்ற சிட்டியை பார்த்தீங்கன்னா பேபிலோன் என்ற சிட்டியாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. கமர்ஷியல் அண்ட் கல்ச்சுரல் சென்டர் ஆஃப் வெஸ்ட் ஏஷியா. ஸோ வெஸ்ட் ஏஷியாவில் இது வந்து முக்கியமாக ஒரு கலாச்சார வர்த்தக ரீதியாக ஒரு சிட்டியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டர் ஸ்டேஜஸில் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next session and in the next video. Thank you. So read the lesson, watch the videos, try to find the answers by yourself.